ஹாய் மக்கா, வெல்கம் டு பிரஹா பிரசா கோலங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் என்ன கோலம் உங்களுக்கு வரைஞ்சி காமிக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அழகான ரங்கோலி தாங்க வரைஞ்சி காமிக்க போகிறேன். ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு எடுத்திருந்த மெட்டீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கல்யாண லெட்டரில் இருக்கக்கூடிய அந்த சாமியோட அந்த ஃபோட்டோ தான் நான் அதுக்கு எடுத்திருக்கேன். ஸோ அதை வச்சு நான் எப்படி இந்த கோலத்தை நான் வந்து மேக் பண்ணுறேன்னு பாருங்கள். நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு நான் அதை ஃபுல்லாகவே ட்ரேஸ் மார்க் மாதிரி எடுத்துப்பேன். ஃபுல்லாகவே அதுக்கு மேலே வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா, பென்சில் வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து கம்ப்ளீட்டாக நான் வந்து அதை பண்ணிடுவேன். அப்போ அது என்ன ஆகும்னா, உங்களுக்கு அந்த அச்சு வந்து கீழே பதிஞ்சிருக்கும் அப்படியே. ஏன்னா நான் வந்து ஃபுல்லாகவே பென்சில் வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து பின்னாடி வந்து அது அப்படியே உங்களுக்கு பதிஞ்சிரும். ஸோ அதில் நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா, ஈஸியாட்டு அந்த பிள்ளையார் சாமி ஃபோட்டோவை வரைஞ்சிடலாம். ஸோ இது வந்து ஒரு ஈஸியான மெத்தடு. ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் வந்து இந்த பிள்ளையார் சாமியை வந்து அப்படியே அழகாக வரைஞ்சிடலாம். ஸோ இதை வச்சு தான் நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான ரங்கோலி வந்து நான் உங்களுக்கு வரைஞ்சி காமிக்க போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். ரொம்ப ஈஸி மெத்தட் இந்த மெத்தட். ஸோ இதை நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம எக்ஸாக்டாக அதில் இருக்கிற மாதிரியே நம்ம இதில் வந்து வரைஞ்சி முடிச்சிட்டோம். இனி நெக்ஸ்ட் வந்து நான் வந்து சர்க்கிளுக்கு வந்து இந்த பேங்கிள் தான் யூஸ் பண்ணுறேன் இன்றைக்கி. ஸோ ஈஸியாக அந்த பேங்கிள் வச்சு நம்ம ஒரு சர்க்கிள் போட்டுடலாம். இனி நெக்ஸ்ட் வந்து நான் வந்து தாமரை இதழ் மாதிரி உள்ள டிசைன் வந்து நான் ஃபுல்லாகவே போடுவேன். ஸோ அவ்வளோதான். இது வந்து ரொம்ப ஈஸியான ரங்கோலி, பேசிக் ரங்கோலி தான் இது. ஃபஸ்ட்டு வந்து அந்த தாமரை இலை மாதிரி போடுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு விளக்கு மாதிரி ஒரு டிசைன் நான் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து தாமரை இதழ் மாதிரி ஒரு டிசைன் போடுவேன். அதான் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இது ஒரு ஈஸியான ரங்கோலி, ஒரு பேசிக் ரங்கோலி தான் இது. ஸோ இது யாருனாலும் நம்ம வந்து இந்த ரங்கோலியை விட்டு பார்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா, நான் அவுட்லைன்லாம் கொடுத்து முடிச்சுட்டு இப்போ கலர்ஸும் நான் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ விளக்கு மாதிரி இருக்கிறதுக்கு வந்து நான் நடுவில் அந்த லைட்டுக்கு வந்து நான் வந்து எல்லோ கலர் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். அது போக மற்ற எல்லா விளக்கு, அப்புறம் அந்த தாமரை மாதிரிப்பட்ட அந்த இதழ் எல்லாத்துக்குமே நான் என்ன பண்ணுறேன்னா, சும்மா ஒரு லைன் மாதிரி அப்படியே வரிசையாக வந்து லைன் மாதிரி போட்டுட்ருக்கேன். ஸோ அவ்வளோதாங்க. இது ரொம்ப சிம்பிளான ஒரு ரங்கோலி, ஈஸி ரங்கோலி. யாருனாலும் இந்த ரங்கோலியை வந்து போட்டுடலாம். அவ்வளோதாங்க. இப்போ லாஸ்ட்டாட்டு ஒரு சுருள் மாதிரி எல்லாத்துலேயும் நம்ம வந்து ஒரு டிசைன் போட்டு முடிச்சிட்டோன்னா இந்த கோலம் ஃபினிஷ் அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இதுதான் ஃபைனல் அவுட்புட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு, இந்த கோலம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.